சொல்லவா சார்? சொல்லுங்க. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்தமாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் தியாயாமிதம் அஹர்நிஷம். ராமோ ராஜமணி சதா விஜயதே. ராமோ ராஜாமணி சதா விஜயதே. ராமம் ரமேஷம் பஜே. ராமேணாபிஹதா நிஷாசரசமு ராமாய தஸ்மை நமः. ராமான்னாஸ்தி பராயணம் பரதரம் ராமஸ்ய தாஸ்யோஸ்ம்யஹம். ராமோ சிதலய சதா பவது மே போ. ராமா மாமுத்தர. ராமே சித்தலய சதா பவது மே. கரெக்ட் பண்ணிக்கோங்க. ராமே சிதலய சதா ராமே பவது மே. சித்தலய சதா பவது மே. ஓ ராம மாமுத்தர. மாமுத்தர. ஓகே, சரி. நிறைய பேர் ஆப்சென்டா இருக்கா? 8 பேர் தான் இருக்கா. ஐ இன்டென்ட் டேக்கிங் அப் new this thing also. Anyway, okay, now the last paragraph of the 19th lesson is to be completed. Usha, நீங்க படிங்கோ. பிருங்காணாம் சமீபம் மா கச்ச. ஓகே, கச்சங்கிறது வந்து லோட்ல ஓவரால் மீனிங் சொல்லிடுங்க. பீஸுக்கு பக்கத்து சமீபத்துல போக வேண்டாம், போக கூடாது. ஓகே, சரி. should not go அந்த மாதிரி. சோ இந்த கச்சங்கிறது வந்து இந்த லோட்டு இங்க துவம்னு நம்ம அதை சேர்த்துக்கணும் இங்க சப்ஜெக்டுக்கு. அது வந்து மத்தியம புருஷ ஏகவச்சனம்ல வர்றது. So full rupani chaludungo. See, others are also will be able to understand full rupani of gacha. Gam dhatu gacha derivative prathama vibhakti madhyama purushah ekavachanam lot lakara parasmaipati. Okay. So அப்ப வந்து இது துவம் சப்ஜெக்ட் வந்து துவம்னு நம்ம இங்க எடுத்துக்கணும். கச்சங்கிறது எப்ப வந்து யூ ஷுட் கோ அந்த மாதிரி இது. அதனால இங்க மா கச்சன். ஓகே, கச்சங்க மானக டோன்ட் கோ. துவம் மா கச்ச. சோ அப்ப துவம் சேர்த்துக்கணும். எதுகிட்ட எங்க போக வேண்டாம்னாக்க சமீபம் அப்படின்னு வருது. சோ அப்ப வந்து அது ஆப்ஜெக்டா நம்ம எடுத்துக்கலாம். எது கிட்டக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம்னா பிருங்காணாம். அது வந்து ஷஷ்டி விபக்தியில பகுவச்சனமா வருது. பீஸ் கிட்டக்க போக வேண்டாம் அப்படின்னா அது. So full sentence சொல்லிடுங்க along with the subject. So you don't go close by of bees. Sanskritல துவம் பிருங்காணாம் சமீபம் மா கச்ச. Okay. Anybody has got any doubt? Okay. So now, just academically, the lot and the vigiling, more or less, they convey the same concept of commandment, etc. Here also is a commandment. Do not go, should not go. Supposing if you want to say this in the vigiling, how will you say? Gachet. இல்ல கச்சேத் இல்ல அது பிரதமா விபக்தி ஆகுது. இல்ல பிரதமா விபக்தியும் கிடையாது.
getting confused. பிரதம புருஷர்ல ஏகவச்சனம் ஆயிடுறது. ஈஹிங்கிறதுனால கச்சேஹி 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 வராது, கச்சே தாகும். ஓகே, அந்த விசர்க்கம் கச்சே இங்க விசர்க்கம் இல்லையா, அதுல ஈ தானே இருக்கு, கச்சே தான் இருக்கு. ஓகே சரி, நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ பண்ணுங்க. தே ஸ்வாம் தஷேயுஹு. இந்த தஷேயுஹும் அது விதிலிங்கில வர்றது, பகுவச்சனம்ல. பிரதம தம்ஷ தாத்து, தஷ டெரிவேட்டிவ், பிரதம புருஷः, பகுவச்சனம், விதிலிங்க. ஓகே, பரஸ்மைபதி ஆத்மநேபதி. பரஸ்மைபதி. ஓகே ஓகே. சோ அது வந்து மை பைட் வந்து பகுவச்சனம்ங்கிறதுனால தே. சோ தேங்கிறது பிருங்காக, அந்த தே பிருங்காகன்னு நம்ம எடுத்துக்கணும். சோ அந்த தேக்கு எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன்? தே ப்ரோனவுனுக்கு என்ன நவுன் வரணும்? தே பிருங்காக. தே பிருங்காக தஷேயு. சோ அந்த பீஸ் வந்து கடிக்கலாம். யாரு அப்படின்னாக்க, யாருன்னா துவாம். சோ அது வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடுறது. 2.1 கடிக்கலாம்ன்றது கூட இது வந்து because it is there in the withering, what sense of meaning will be there, either தமிழ்லயா or இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்ல வந்து மே, it might do அப்படின்னு. கடிக்கும், they might, கடிக்கும்னு வரும். சரி, ஓகே. துவாமோட ரூபானி दकारान्तः युष्मद् शब्दः, द्वितीया विभक्ति एकवचनं, परस्मैपदी. என்ன லிங்க? லட் லட் லிங்க லட்ல வர त्रिलिंगेषु समान रूप. I want that to come. Okay. समान रूप. அந்த பீஸ் கடிக்கலாம், அந்த பீஸ் உங்களை கடிக்கலாம், ஒன்ன கடிக்கலாம். ஏகவச்சனம், சோ ஒன்ன கடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலம் அலம் அலம். இல்ல ஒரே நிமிஷம். இது இந்த தசையுகம் விதிலிங்ல இருக்கு, அத நோட்ல மாத்தினா நோட்டுக்கு பிரதமா விபக்தி பகுவச்சனம் அந்து அந்து தசந்து. ஓகே. பாக்கி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? anybody has got doubt how to convert from load to vigiling to load? குருஜி, வசுமதி, அந்த தஷேயுக்கு அந்த தாத்து அது இன்னும் ஒரு தம்ஷ் தாத்து போன கிளாஸ்லயே சொன்னேன்னா தம்ஷ் அந்த when I read the glossary at the time itself I said damsh. Okay, good. Okay. Radhika, बाकी सेंटेंस ரெண்டு சென்டென்ஸ் படிங்க. Yes sir. Alam tava kutuhalan. Excuse me sir. Alam tava kutuhalena. Okay. So alam அப்படின்னா enough of, இது வந்து அந்த இதுல கொடுத்திருக்கு சார். தும்மல் வந்துட்டே இருக்கு சாரி சார். சரி, சார் ஒரு நிமிஷம் சார்.
பரவாயில்ல, சரி வேற யாரையா படிக்க சொல்றேன். பரவாயில்ல, கல்பனா வயல வாங்க. படிங்கோ. அலம் தவ குதூஹலேன. அலம் தவ குதூஹலேன. கியூரியஸா இருந்தது போறோம். இதுல okay, now this alone I may have to explain. Okay. When this alam, which is a indeclinable, the meaning of enough. உஷா உங்களோட ஆஃப் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஸ்டக்கா இருக்கு, அது ஸ்டக்கா இருக்கு, அது நம்ம பண்ணிடுறோம். சொல்லுங்க சொல்லுங்க கல்பனா. சொல்லுங்க சார். குதூஹலேன சொல்றேன்னு சொன்னீங்க. அலம்னக்கா alam comes in the meaning of enough. Enough. Yes. And by the rules of the Panini, when alam comes, whatever the word that goes along with that will go in the tritiya vibhakti. Okay. So kutuhalam is the real word and kutuhalena is a tritiya vibhakti. Okay. Okay. So alam tava kutuhalena naka enough with your curiosity. Okay. With your ஏன் வரதுனாக்கா தவன்னு இருக்கு. So தவாவோட ரூபானி என்னது? தவா வந்து அஸ்மத் ஈஸ்மத்ல வரும். ஒரு செகண்ட் சார். தவா 6th விபக்தி ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அப்ப என்ன மீனிங்ல வரும்? யுஷ்மத்னா யூ, அப்ப தவனக்கா உன்னுடைய. அதுதான் நான் சொன்னேன். So enough with your curiosity. Okay. இதுல என்ன வெர்பு? வெர்பு இல்லையே சார். வெர்பு இல்லை. என்ன சப்ளை பண்ணும்? Curiosity. Enough of your curiosity. தெரியல சார். அஸ்திலா வராது. வராது இங்க. It is a peculiar usage. There will not be any other verb coming. It will be like a phrase or a idiomatic sentence in English. Okay. So alam tava kutuhalena only means enough with your curiosity. Okay. All we need to know is whenever the alam come, whatever goes along with that will be put in the tritiya vibhakti. Okay. Okay. Next sentence. Next is agacha. Griham gachavaha. Agacha. Va griham gachavaha வீட்டுக்கு போகலாம். இந்த வீட்டுக்கு போகலாம் வரும்போது இது ஃபியூச்சர் டென்ஸ்ல வராதா சார்? கமிஷ்யாவஹ அப்படி வராதா சார்? இல்ல, இது வந்து you have to split that into ரெண்டு சென்டென்ஸ். ஓகே. ஓகே. ஆகச்ச, அப்போ ஆகச்ச என்ன, what is the meaning? What is the ரூபானி? மீனிங் எப்படி வரும்? What is the ரூபானி? prefix a plus gam dhatu. agacha இது வந்து லோட் லகாரா பிரதம் மத்தியம புருஷः ஏகவச்சனம். Okay. So agacha mean please come. Please come. Okay. Griham gachavanga samitla, since it is connected with let us go, anumani meaning. Please come, let us go. Okay. Go. Okay. Griham ena gachavaha. Gachavaha ena, what is that this thing? Again rupani. V2. இல்ல full rupani சொல்லுங்க. Full rupani. Gam dhatu, gacha derivative, uttama purushah, dvivachanam,
Parasmapadi. Hmm. Lat lakara. So அதனால்தான் let us go. And then connected to agacha, please come, let us go. Go. So let us ங்கிற சமயத்துல it makes that two of us. Okay, sir. Where to griham. Griham will be in a Dvitiya notation. vibhakti. Griham. Yeah. 2.1. Okay. Fine. So okay. So that with that this lesson is over. Okay. Now one new thing has been introduced in this lesson. You see on the page 49. Ka, kha, ga, gha. The exercise gha. The topic put is Paryaya Padam. Yes, sir. Kadcha ellarkum. Yes, sir. Yes, sir. Okay. Paryaya Padam naka meaning is synonymous, equivalent words. Paryaya Padam is synonymous. Okay. Vishnu Sahasranamathla அது 1008 நேமும் it's a பர்யாய பதம் for Vishnu. Oh. எல்லாமே various aspects of Vishnu is being talked about it. Similarly, for almost for every objects, everything in this world, this paryaya padams are there. For example, water, if you take in Sanskrit, there are many words are there. Anybody knows two, three words of water in Sanskrit? Salilam water, sir? வாரி. Salilamna, Salilam, Vari, இதெல்லாம் more refers to either the river or the sea. Oh. Okay. Okay. Water ங்கிறதுக்கு. Jalam. Okay. Then உதகம், உதக சாந்தி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஆத்துல விசேஷம் வந்தானக்கா உதக சாந்தி இந்த சொம்புல தண்ணி வச்சு அதுல வர்ணன ஆவாகனம் பண்ணி through mantra we make the water, the udagam, a potential for cleaning. That's called udaga jabam. அதுக்கு பெரிய மந்திரமே இருக்கு. Okay. So the udagam is another. Okay. Then இங்க நமக்கு முன்னாடி லெசன்லயே வந்திருக்கு நிறைய. What I am trying to say is like that. For most of the thing we have the synonymous word. So in this lesson, for the bringaha naka beat, adikku vandu he has given 1, 2, 3, 4, 5. 5 paryaya padam they are given. Okay, and bringaha being pullinga, all other 5 are also given in the pullinga. It need not be. There are other places where a paryaya padam may be there in other linga. Okay. It is not mandatory that it has to be only in the same linga. So first this thing, Shat Padaha. Padaha naka kaal. Shat Padaha naka 6 kaal irukkuradhu. Okay, Shat Padahana, that which has got 6 legs. In other words, it indicates the Bringaha. Shatpadi slokam irukku. யாருக்கா தெரியுமோ ஷட்பதி ஸ்லோகம், வெரி ஃபேமஸ். விஷ்ணு ஷட்பதி சார். ஆமா, வெரி வெரி ஃபேமஸ் ஒன். அதுல வந்து வண்டோட இது கம்பேர் பண்றது அண்ட் ஆல்சோ அதுல 6 ஸ்டான்சாஸ் இருந்தாங்க. ஸோ ஷட்பதி ஸ்லோகம். ஸோ ஷட்பதஹா இஸ் synonymous for Bringaha. Then Madhukaraha, which we had already seen. Okay, Madhu kriyate is the Madhukaraha. The one who creates Madhu. Creates in the samayatla, it only takes from the flower and then it builds into its nest. Madhukaraha. Then Brahmaraha, abdinaka,
It is Brahmanahana சுத்திண்டே இருக்கிறது. It goes around the various flowers. Brahmam சொல்றோம் இல்லையா, Brahmanam, to going round. So Brahmaraha, that which goes round. Then Dvirepaha, which also came. It has got two hairs looking like the Refa, the word Refa. அதுக்காக Dvina rendu, Repaha is the letter Refa. So Dvirepaha. Then Madhupaha, which also we are saying Madhu Pibati iti Madhupaha. So all these things are the Paryaya Padam. No, I would like to bring your attention to page 91. இதே புக்கில் 91க்கு போகிறோம். Selected Paryaya Sloka from Amarakoshan போட்டிருக்கு. கிடைச்சா எல்லாருக்கும்? கிடைச்சது சார். எடுத்துட்டோம் சார். கிடைச்சு இல்லையா? So, in the Amarakosha is a book written by a famous Raja. There is a story also associated with that. Adu appuram paakalam. So, Amarakosha was, that Raja was a very learned person in Sanskrit. So, he had made a kosha. Kosha means a collection where the work is available. He had made for the various deities, devatas, and also various objects. What are the synonymous words? Ella he had put it in a book form. And in olden days, they used to memorize the whole thing, the whole book, Amarakosha book. அதிலிருந்து இங்கே சிலதெல்லாம் கொடுத்திருக்கு. I will introduce, and we later whenever we get time we look into it, because ellame most of the time what is given is the devata. So namakku we will know the various names of the devata. Most of the time already namakku therinjadha dhaan irukum. So normally anything we start with Ganesha. So first edutuna Sri Ganeshaha Namami. Okay. Shastra Namamila Namani. The names of Sri Ganesha. Namani. Who can say the root meaning of Namani? வனானி மாதிரியா? கொஞ்சம் different. The word is it's not it's akaranta. It is nakaranta. Naman shabdaha. Naman namani. Adodu bahuvachanam will be namani. Okay. Ganeshaha namani. So first word is idu mostly it's in the poetic form. Either you can read it in the Anushtup Chandas, or you can look at it as a separate one. So first word is Vinayakaha. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச word Vinayakaha. Nayakaha என்னது? Leader ன்னு அர்த்தம். In fact, Nayakaha, the word, I have derived it earlier. It comes from the Ni dhatu. Okay. Nina, to lead. Nayakaha means the leader. Vinayakanaka, the one who doesn't have a leader. Okay. Vigataha, Nayakaha, Yasyasaka, Vinayakaha. The one who doesn't have a leader. That means he is the supreme. He is the Param Brahma himself. So, நமக்கு சங்கராச்சாரியார் ஏற்படுத்தி கொடுத்த ஷண்மதத்துல விநாயகர் இஸ் ஆல்சோ ஒன். நம்ம பெரியோரோட இதுபடி முழு கடவுள் 6 பேர். பிள்ளையார், விஷ்ணு, அம்பாள், சிவன், சூரியன், அண்ட் என்ன விட்டு போயிருக்கு 6ல கணேஷா, சிவன், பெருமாள், பார்வதி, சிவன், பார்வதி, விஷ்ணு அண்ட் சூரியன்.
கௌமாரம் சார். சூரிய பகவான் சூரியன் அதோட சுப்பிரமணியம் சேர்த்திப்போம், குமாரர். இதெல்லாம் 6 சேர்ந்து ஷண்மதா. இந்த ஷண்மதத்தில் இருக்கிற இந்த 6 தெய்வத்தாலும் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ முழு முதற் கடவுள். முழு முதற் கடவுள்னா தே ஆர் த ஒன் ஹூ ஆர் சுப்ரீம், பரம் பிரம்மம் சொல்றோம் இல்லையா அந்த இதுல. ஸோ விநாயகாங்கிற சமயத்துல த ஒன் ஹூ டசன்ட் ஹேவ் விநாயகா, he is the supreme. Then next one is Vignarajaha. இதுல விசர்க்கம் எல்லாம் இருக்காது, பிகாஸ் ஆஃப் த சந்தி ரூல் they go away. So விக்னானாம் ராஜஹா, இது விக்னராஜஹா. எல்லா தடைகளுக்கும் ராஜாவானவர். தடைகளுக்கு ராஜாவானவர்னா என்ன அர்த்தம்? எல்லா தடைகளும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ அவரை நம்ம வணங்கினா நமக்கு தடையெல்லாம் போடும். அதனால்தான் விக்னராகா. தென் வை மாதுராகா. வை மாதுராகா, the one who has got to 2 mothers. அதோட புல்லிங்கத்தோட द्विवचनम द्वै. मातृ शब्दम मातुरहा, द्वै मातुरहा यशसः is द्वै मातुरहा, the one who has got 2 mothers. யாரெல்லாம்? யாரு? ரெண்டு பேர். பார்வதி and Ganga. Parvati and Ganga. That is what is taken. Dvai Maturaha. Then Ganadipaha. Next one. Gananam Adipaha. Adipanaka, the leader again. The one who commander in chief. Adipati. Grammar Adipaha. Gananam Adipati. Ganadipati irukku. Inge Ganadipaha irukku. The சிவகணங்களுக்கெல்லாம் லீடர் கணேசா தான். ஸோ கணாதிபாகா எல்லாமே இவரை தான் குறிக்கிறது, கணேசனை. அடுத்து அபிங்கிறது சொல்லி ஆட் ஏகதந்தா. That also we know one who has got only one danta. Other danta is broken because he used it for writing the Mahabharata. So Ekadantaha. Then Herambaha. Herambangarada also is a Vishesham. He Amban Piripa, அது அவ்வளவுதான் வருமா தெரியல. அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு ஹேரம்பஹா. Then Lambodaraha. Lambam உதரம் எஸ்யசக. உதரம்னாக்கா வயது. Lambanam naka தொங்கறதுன்னு அர்த்தம். The one who has got hanging stomach. So அவரோட வெயிட்ல it will be hanging down. That's quite Lambodaraha. Jananaha. யானை போன்ற ஆனனஹானகா முகம், ஃபேஸ். கஜானனஹானா யானை போன்ற முகத்தை உடையவர் கஜானனாக. So விநாயகோ விக்னராஜா துவைமாதுரா கணாதிபாஹா அப்யேகதந்தஹா ஹேரம்பஹா லம்போதரா ஜானனாக. So இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு actually the vocabulary is also increased. Later, in most of the words which I have shown you, they are all samastapada, that is compound words. That is 2 or more words that come together to indicate the Ganesha. So, in the picture பார்த்து அது exercise பண்ணாக்கா நமக்கு how this compound words can be formed அப்படின்றது தெரியும். More than that, படிக்கிறதுனால we get punyam also, because we are uttering the Devata's name. Similarly, next Sri Subramanya Namani is given. 16 namas are given. Devaha Namani, general Devaha.
33 கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லையா, அது 26 சினானிமஸ் ஆர் கிவன். பிரம்மா நாமானி, பிரம்மனோட நாமம் 10. இந்த மாதிரி some of the things they have given here. Whenever there is a time for us, we can look at it either at the end of class or in between. We can look at it. Okay. Actually, I intend to taking the Karmani subject today, but I find many of them are absent, and only 1 or 2 told me why they are not able to come. Rest of them, they have not even informed. Had they informed, I could have prepared for some other thing. And since they have not informed, I don't know what to do. The Karmani Prayoga is important. Although I have given the notes, its unfoldment is equally important. என்ன சஜஸ்ட் பண்ற? Let them hear the recording. சரியாமா தெரியல, I got my own doubt. இப்போ 9 பேர் தான் இருக்கார். All together only 9 are there. பாத்துக்கிறதுனா பாத்துப்பாலே சார். அப்புறம் டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டுக்கிட்டோம். என்னன்னா சார் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது சார். அடுத்த லெசன் அப்படியா? ஆமா, ரொம்ப பிரேக் ஆகுது சார். ஒரே நிமிஷம். எனக்கு தான் பிரேக் ஆகுதா இல்ல உங்க எல்லாருக்கும் பிரேக் ஆகுதாமா? இல்ல, நடுநடுப்புற கொஞ்சம் பிரேக் ஆகுது. நடுநடுப்புற கொஞ்சம் பிரேக் ஆகுது. இல்ல, ஏன்னா எனக்கு தான் பிரேக் ஆகுதோன்னு, ஏன்னா அதனால கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிரேக் ஆகுறது அப்பப்போ, அதனால கேக்குறேன். ஒவ்வொருத்தரும் கல்பனா உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் எனக்கு கிளியரா இருக்கு சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கிளியரா இருக்கு. அப்போ இட்ஸ் நாட் சம் மிஸ்டேக் ஃப்ரம் மை சைடு. வசுமதி உங்களுக்கு சரியா கேக்குறதா? அப்பப்போ பிரேக் ஆகுது குருஜி, இப்ப கிளியரா கேக்குறது. இப்ப கிளியரா இருக்கு சார். ஆக்சுவலி நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு. ஓகே ஓகே, சரி பார்க்கலாம். ஏன்னா இங்க ஐ am there with my son. அவனும் he is also working on the internet. அவ குழந்தைகளுக்கு கிளாஸ் இருக்கு. My wife is also taking class. It's maybe bit overloaded. Anyway, பரவாயில்ல. ரொம்ப பிரேக் ஆனா சொல்லுங்க, then we will see how to go. Okay, so I will go ahead with the Karmani Prayoga. Because அடுத்த lesson when we wanted to do, that is the lesson 20, there are more Karmani Prayoga words are coming. So without then understanding the Karmani Prayoga, if we go to that lesson, we might again get stuck. So let us do the Karmani Prayoga. Or a couple of இதுக்கு முன்னாடி விஜயதேசிக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சிருந்த நோட்ஸ் கர்த்தரி கர்மணி பிரயோகா, அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இருக்கு சார், இருக்கு. எல்லாருக்கும் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு குருஜி. ஓகே ஓகே ஓகே, சரி. இப்போ I just gave a brief account of it in my Vijayadashmi Day talk, but
just for a information sake. Now I need to go into the detail. So up to these lessons in the infant reader, all the sentences that we have looked at are in the kartari sense. Kartari, the word kartari, Rupani, if I have to say, Rikarandaha, Kartri Shabdaha, Saptami Vibhakti, Ekavachanam. Kartana, the one who does, the subject, the Prathama Vibhakti person. Karta, the Kartanaka, the one who is doing the action. Karta. Appa Kartari, Abdinaka, in the person who is doing the action. In, because Saptami Garana, in. So, Kartari Prayoga Sametla, the emphasis is given for the Karta. So, the Karta is of importance there. And that is why the Karta, which is normally put in the Prathama Vibhakti, always in sync with the verb. So, verb and the Karta will always go together. If the Karta is Ekavachanam, the verb also will be in Ekavachanam. If Karta is in Dvivachanam, the verb also will be in Dvivachanam. If Karta is in Bahuvachanam, verb also will be Bahuvachanam. So that is why it's called Kartari Prayoga. Okay. So now after this lesson, when we want to say Rupani, we have to add one more aspects to the sentence. We have to say the whole Rupani, and then we have to say whether the sentence is Kartari Prayoga or Karmani Prayoga. Anyway, coming back to Kartari, see for example, Ramaha Pal Annam Kadati. Rama eats food. Then when you want to say two Ramas are eating, how it will be? Ramau Annam Kadataha. Ramavu Annam Kadataha. So the Kadataha and the Ramo goes together. If it is Bahuvachanam, Ramaha Annam Kadanti. Kadanti. Okay, so that's very clear. So the Annam Pala, supposing if we put Palam, so Ramaha Palam Kadati. Now I want to say Rama eats two fruits. Eppadi varum? Ramaha Phale Kadati. Pale Kadati. Palam Pale Lane. Pale. So Ramaha Pale. The Pale goes into the Dvitiya Vibhakti. Sorry, Dvivachanam. But Kadati is always in keeping with the Karta, and hence it will not change. So Ramaha Pale Kadati. Or if it is eating more food, Ramaha Palani Kadati. So it will not change. The change in the verb is only in consonance with the Karta or the subject or the one which is there in the Prathama Vibhakti. In order opposite in the sense, the emphasis is given for the karma. Instead of karta, if the emphasis is given on the karmana object. Okay? So when that is given, that is called karmani yoga. Karmani is also nakarantaha, karmantaha, saptami bhakti ekavachanam. So karmani, the importance is given to the karma. And again, the verb will be in sync with the karma.
and the verb will change. The form of the verb will be changed. Okay, so that is called karmani prayoga. Now I have given an example. Instead of annam, I have taken apupam. Apupam நம்ம வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி it is the word is apupaha. अकारन्तः पुल्लिङ्गः अपूपशब्दः अपूपः अपूपः नक வடை வெள்ளத்தால பண்றோம் இல்லையா நெய்யப்பம் சொன்னேன் வடையில நெய்யப்பம் நெய்யப்பம் தான் கரெக்ட் நெய்யப்பம் தான் கரெக்ட் இவாளோட சைட்ல வடைன்னு சொல்லி போட்டிருந்தா ஆக்சுவலி அப்பூபஹா இஸ் நெய்யப்பம் தான் அப்பம் தான் அப்பூபஹான்னு சொல்லி வருது தப்பா இதுல போட்டிருந்தாமா ஆமா சோ இட்ஸ் நெய்யப்பம் இட்ஸ் a sweet so ராமஹா அப்பூபம் காததி அப்போ இந்த ராமஹா இஸ் அகாராந்தஹ புல்லிங்கஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் Kadati also goes along with that. Apupam goes into the Dvitiya Vibhakti because Apupaha is the Prathama Vibhakti. Apupaha, Apupau, Apupaha, Apupam, Apupaha, Apupam, Apupau, Apupan. It will be declined like the Ramashabdam itself. Ramaha apupam kadati. No, when we want to convert this is in the kartari. Ramaha apupam kadati is in the kartari. That is active sense. When we want to convert this into karmani prayoga, the karmana object nartham. The object is apupaha. Okay, so apupam of dvitiya bhakti ekvachanam will be converted into prathama vibhakti ekavachanam. What will be the prathama vibhakti ekavachanam of apupam? Apupaha. Apupaha. Because akarantaha pullingaha Rama Shabdava. So apupaha will be there. Then immediately the verb has to match with apupaha. Apupaha being ekavachanam, then the kar dhatu will form the verb again with the ekavachanam only, but its form will change. How the verb will make change is we have to take the basic dhatu, not the derivative. Kadila kad is the dhatu. Kartarila panna samitla kada we take the derivative. Here derivative will not be there. We straight go to the dhatu, kad dhatu, to which we add karmaniku vandu yak pratyaya we add. Yakara, akara, kakara. Yak pratyaya. And the kakara podu ya alone will be the content. So dhatu plus yak pratyaya plus the atmanepadi pratyas will come. If it is a lat lakara la atmanepadi pratyas will come. What is the atmanepadi pratyas in lat lakara? Can anybody say? All the 9. Te ite ante. Te. Apram? All 9. Sorry. Te ite dve. I vahe mahe. Okay, these are all the 9 pratyas of Atmanepadi. What we were doing in earlier, the Atmanepadi pratyas will go along with the Atmanepadi dhatus.
Here, irrespective of a dhatu, whether it is Tasmepadi or Atmanepadi, in the Karmani Prayoga, always it will take Atmanepadi. So the Kad dhatu actually is a Parasmepadi dhatu, but that doesn't matter. In the Karmani Prayoga, we add the Kad dhatu, the yak first, and then the apupaha being ekavachanam, atmanepadi pratama purushaha ekavachanam will be te. So kadyate, apupaha kadyate, neyapam is eaten. Okay, neyapam is eaten. Then the question comes, by whom? So, Kartaril Kartaril in this time, who was the person who was doing the action of eating? Ramaha. Apo by Ramanaka, Karmani Prayogatla, Ramena. Because it has to be Tritiya Vibhakti. Ramena Apupaha Kadyate. That will be the Karmani Prayoga. Ramanal the Neyapam is eaten. Okay. So in English, they instead of putting this apupaha etc., they go by the English word donuts. So by Rama, donut is eaten. Okay, that is how the formation will be there. Supposing now I go to the next this thing. Now Rama is very hungry. He eats 2 apupa. Okay. So how it will go in the Kartari? Rama eats 2 apupas. Somebody answers. Kartari le eppadi varum? Ramau apupam katatah. Apupau varum sir. Apupau varum. Sorry, apupau katatah. Ramena apupau kadyate. இல்ல கர்த்தரியில சொல்லணும். Don't go to Karmani. Ramena varadu. Ramaha apupau kadati. Ramo இல்ல. Ramo ரெண்டு ராமா ஆயிடுறது. Ramaha apupau. Ramaha apupam. ரெண்டு அப்பம் தப்பு. Ramaha apupau katatah. காத்ததா சரியா சொல்லுங்க. என்ன வரணும்? ராமஹா அபூபௌ. ராமஹா அபூபம். அபூபம் கிடையாது. ஒரு அப்பம் அபூபௌ காததஹ. காததஹ தப்பு. ஏன்னா காததஹ will come only when Ramo. So it's Rama being ekavachanam. Kadati only. Kadati. Ramaha apupau kadati. Okay. ராமன் 2 நெய்யப்பங்களை சாப்பிடுகிறான். சாப்பிட்டார். இப்ப இத if it has to go in the Karmani Prayoga, now first is always the step by step you have to go. கர்த்தரில என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மா will be in the Dvivachana, in the Dvitiya Vibhakti, which is to be converted into Prathama Vibhakti, but same Vachanam. So, Kartarila now Apupau irukku, which is 2 it is. That is Dvitiya Vibhakti Dvivachanam. So, adoda Prathama Vibhakti Dvivachanam enna irukum? Same தான் வரும் சார். Same the Ramaha Ramo will be there. That is all.
apupau இரண்டு ஆப்பங்களே. Okay, then the verb will be in tune with the apupau, that is it has verb also should take the dvivachanam, but it has to be atmanepadi and it has to be join with only the basic verb and ya should be added. So apupau kad plus ya plus enna varno atmanepadiile prathama purusha dvivachanam enna varno ite அப்ப காத்யேதே வரணும். காத்யேதே kadyete ya plus ite will become yete, kadyete. So apupau kadyete by whom? ராமேண. So it will remain again that only ekavachanam da. So ramena apupau kadyete. எழுதிக்கோங்க எல்லாரும், this is important. ராமேன apupau kadyete. But ராமனுக்கு இன்னும் பசிக்கிறது ஜாஸ்தியா இருக்கு. So he is more than 3 apupas. Then what will happen in Kartari? Ramaha apupaha tappu அப்புபான் apupaha tappu அப்புபான் apupavodu apupan ramaha ramo ramaha gramari apupaha ராமன் apupaha apupam apupam apupau apupan. That will be the dvitiya vibhakti bahuvachanam. So ramaha apupan. அப்புறம் verb எப்படி வரணும் கர்த்தரியில? காததி தான் சார். வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. ஓகே, சோ ராமஹா அபூபான் காததி. காததி only will be there because it has to கர்த்தரியில இருக்கு, அதனால it has to be in sync with the prathama vibhakti karta, and that being ekavachanam, kadati also will be ekavachanam. Okay, now I want Kalpana to go step by step this sentence. Ramaha apupan kadati. Adha vandu step by step convert it into karmani. Okay, first edu eduthukano? first vandu object. ஆமா, என்ன இருக்கு கர்த்தரியில? apupan. Okay, that has to go into prathama vibhakti bahuvachanam. என்னவா இருக்கும் அப்போ? apupaha. Okay, okay. Now the verb has to be in sync with the apupaha. So verb has to go in bahuvachanam. Okay. So what is the dhatu? Kad. அப்புறம் ya add பண்ணணும், yak add பண்ணணும். Okay. அதுக்கப்புறம் ante. அப்போ என்ன ஆகும்? காத்யந்தே. காத்யந்தே. So apupaha kadyante. By whom? ராமேண. So full sentence சொல்லுங்க. ராமேண அபூபாஹ காத்யந்தே. அவ்வளவுதான். That is what a karmani. Okay. Okay sir, thank இப்போ this is so normal, this is the step by step, however big the sentence may be, this is the step we have to follow. All other adjectives which might come either to Apupa or to Rama, we will join them later to them. They all will take in Kartarila vandu, if there was an adjective to Rama, that would have been in the same vachanam of Rama. If it is Ramaha, Veeraha, Ramaha. Okay. So அது வந்து கர்மணியில போற சமயத்துல it will go in Tritiya, and the adjectives also will go to Tritiya. Similarly, the object also. Then we might have in a sentence the other vibhaktis
Tritiya Vibhakti, Chaturthi Vibhakti, Panchami Vibhakti, and Saptami Vibhakti. All those Vibhaktis will not make any change between Kartari Prayoga and Karmani Prayoga. All Vibhaktis, I repeat, all Vibhaktis other than Prathama and Dvitiya will not change when we convert from Kartari to Karmani. Adnala, this golden rule in a sentence, Kartari sentence, we have to identify the verb and we have to find out who is a Karta and what is a Karma. Only these three are to be taken first, and the next step would be the Karma in the Kartari should be get changed to Prathama Vibhakti of same Vachanam, and the verb should be to the Dhatu, basic Dhatu, Yak, and the Atmanepadi ending, respective ending is to be done. And finally, the Prathama Vibhakti which is there in the Kartari will go to Tritiya Vibhakti. This is what is the process. Okay, is it any doubt is there? Okay, if you look at it in my notes on the இப்போ மீதி விபக்தி எல்லாம் மாறாதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வர்றதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம முதல்ல நீங்க கொடுத்தா தசரதஸ்ய புத்திரஹ ராமஹ அபூபம் அப்படின்னு வந்ததுன்னா, அந்த தசரதஸ்ய ராமேன போடும்போது எப்படி போடுவோம்? நீங்களே சொல்லுங்க. அது மாறக்கூடாதுன்னா அப்போ அது அப்படியே தான் வரணும். Not only that, Shashti Vibhakti even in Kartari it is not connected to the verb at all. Okay, we'll deal with that because people they are yet to sync with that. I'll come to that with more example. Okay. So if you go to in my notes point 3.2 at the end of the first page, and then spilling over to the second page. So the following example illustrates how different dhatu get changed to Kartari Karmani ending. Okay. I put it Dvadigana first conjugation. So bu is the dhatu. Bu in the Karti, bu to the dhatu shap pratyaya will be added and the ti will be added in the Prathama Ekavachanam. We get Bhavati. But in the shop add பண்றது அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லல. I will deal with it in the later class. What I did was the bu dhatu will become bhava. I gave the derivative straight away. Okay, the derivative is coming because of the shop is added in the Kartari. But you don't have to get confused. You just take in Kartari bu will become the derivative, and to which the Prathama Purusha Ekavachanam will be Bhavati. Then Bhavati, Bhavataha, Bhavanti, Bhavasi, Bhavataha, Bhavata, etc. it will go. But those are all not important. We will confine only Prathama Purusha Ekavachanam for our understanding. Same Bu Dhatu in Karmani, what happened? The basic Dhatu is Bu, to which Yak will be added, and the te, which is the Prathama Purusha Ekavachanam of Atmanepade will be added and it becomes Bhujate. Okay. Here in the Karmani, the Bu will not become Bhava, which is to be noted. Then the Ni Dhatu to lead. In Kartani, Shab Dhatu oda sendi, the derivative will be Naya, and it will become Nayati. In Karmani, to the dhatu Ni, Yak will be added, and again Prathama Purusha Ekavachanam will be Te in Atmanepade, and hence Niyate. Then Gam dhatu in Kartari will become Gacchati, because Gaccha will be the derivative. Whereas in Karmani, Gam plus Yak plus Te, Gamyate.
Similarly, in other ganas, the other ganas நான் உங்களுக்கு introduce பண்ணல. I only told their respective derivative. Okay, the push, fourth gana, push, pushya அப்படின்னு சொல்லிருப்பேன் derivative. So pushyati will be the karmani, pushyati will be the kartari, pushyate will be karmani. Then tud dhatu, tuda I would have given as a derivative, tudati will be kartari, tudyate in karmani. Then chur dhatu in the 10th gana, choraya அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன் in kartari, in chorayati will be the kartari, when choryate will be the karmani. When we do more and more example, you will become familiar with that. Okay. Then there are certain exceptions are there which will change, which also I have indicated in the section 3.3. I don't want to go through all of them because when we do the more example, you will get familiar. But at home, you can go through that. 3.3, you can go through that. Okay. Then the point 4 is already what I have explained. How the sentence in Kartari converted into Karmani step by step. இதேதான் நான் கொடுத்திருக்கேன். ராமஹா அபூபம் காததி. Are you all with me? Yes, sir. Yes, sir. Yes, sir. And voice correctா இருக்குல்லையோ, கேட்கறது இல்லையோ? ரொம்ப கேக்குறது சார். கேக்குறது. Okay. So Ramaha apupam kadati. Ramaha akarantaha pullingaha ramashabdaha prathama vibhakti ekavachanam. And but for clarity only I have given so that you can follow it and then do exercises accordingly. Apupam akarantaha pullingaha apupa shabdaha dvitiya vibhakti ekavachanam. There are few typos are there. You excuse me with that. Wherever you find it, you can correct it. And the verb is kadati. Kad plus shab plus ti. Kadati is a pradama purusha ekavachanam in sync with the subject Ramaha, which is also pradama purusha ekavachanam. Now, first the object, that is the apupam, must change into pradama vibhakti. While changing, vachanam must remain the same. Here in the example, apupam is dvitiya vibhakti ekavachanam and prathama vibhakti ekavachanam is apupaha. Okay. Then 4.2, verb in the case of karmani prayoga is to be derived. Verb must match apupaha, which is there in the prathama vibhakti ekavachanam. Hence, to kad dhatu, yak pratyaya and te atmanepati pratyaya are added. So, kad plus yak plus te, kadyate. Okay? Because apupaha is ekavachanam, kadyate is also ekavachanam. Together it becomes apupaha kadyate. The apupaha is eaten. The next question is, by whom was it eaten? This will be the change happening to the prathama vibhakti of the same vachanam. In tritiya vibhakti, ekavachanam of Ramaha is Ramena. Together the karmani sentence becomes Ramena apupaha kadyate. If apupaha in the karmani gets changed to divachanam apupau or bahuvachanam, correspondingly the verb must change to kadyate and kadyante. It will not change with respect to Rama. In other words, whether it is Ramena, Ramabhyam or Ramaihi, kadyate, kadyate or kadyante will not change. Okay. இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்கு? No, sir. illegal. Okay. இல்ல சார். Sorry. Okay, let us do more examples.
So the Kartari sentence I will give. I will ask specifically a person who has to answer. All of you need not answer. Note la ezhukongo. Simple sentence only we will deal with. Ramar Sitayai Parkiraar. Latlakara. Okay. Ramar Sitayai Parkiraar. Baba Kannan சொல்லுங்க சான்ஸ்கிரிட்ல என்ன வரணும்? रामः सीता पश्यन्ति சீதாவா என்னது? சரியா? ராமஹ सीता पश्यन्ति சீதாவா சீதாமா? It has to be सीतां Vidya Vibhakti Ekavachanam of Sita. सीतां Ah. रामः It has सीतां to be very clear. पश्यन्ति இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த சந்தேகம் வரக்கூடாது. ராமஹா சீதாம் பஷ்யதி. So Ramaha will be, what will be the Rupani of Ramaha? சொல்லுங்க. अकारान्तः पुल्लिङ्गः रामशब्दः प्रथमा विभक्ति एकवचनम्. Okay. And Sitam? सीतां आकारान्तः स्त्रीलिङ्गः सीता शब्दः द्वितीया विभक्ति एकवचनम्. Vidya Vibhakti Ekavachanam. So, and Pashyati Rupani? पश्यति पश् धातु தப்பு तप्पु திருஷ் தாத்து. ஏன்னா நீங்க தாத்து தப்பா அடிச்சேன்னாக்கா தாத்து தப்பா அடிச்சேன்னா கர்மணில சரியா வராது. யூ ஷுட் நோ த தாத்து கரெக்ட்லி. திருஷ் தாத்து. திருஷ் தாத்தோட டெரிவேட்டிவ் வில் பி பஷ்ய ஒன்லி இன் லட்லகாரா. ரைட் दृश् ஃபுல்லா சொல்லுங்க. அப்போ பஷ்யதிக்கு ஃபுல்லா ரூபானி சொல்லுங்க. दृश् धातु पश्य डेरिवेटिव प्रथम पुरुषः एकवचनं लट् लकार परस्मैपदी. Okay. So it's very clear to everybody. Okay. No, இது வந்து you convert it into karmani. Step by step பண்ணுங்க. First எது எடுத்துக்கணும்? கர்த்தரிலிருந்து கர்மணிக்கு போற சமயத்துல ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும்? which we should say, கர்த்தாவா கர்மாவா வெர்பா? ஃபர்ஸ்ட் வந்து ராமஹ இல்ல நம்ம எக்ஸாம்பிள்ல ராமஹா அபூபம் காதத்தி எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் எதை கன்வெர்ட் பண்ணோம்? ராமவை கன்வெர்ட் பண்ணோமா, காதத்தியை கன்வெர்ட் பண்ணோமா, அபூபம் கன்வெர்ட் பண்ணோமா? எதை கன்வெர்ட் பண்ணோம்? தெரியலையா? சரியா யோசிக்கிறேன் சார். ராமஹ சீதாம் பஷ்யதி. ராமஹ சென்டென்ஸுக்கு எல்லாம் போகாதீங்க. Don't go into the sentence. I am only asking, இந்த எக்ஸாம்பிள் நான் படிச்சதுலயும் எக்ஸாம்பிள் கொடுத்ததுலயும் I went step by step. When we convert a sentence from kartari to karmani, what we should do? First kartari sentence எடுத்துக்கணும். இங்க kartari sentence is ராமஹா சீதாம் பஷ்யதி. இதுல வந்து கர்மணில மாத்திர சமயத்துல எதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் ராமஹ. தப்பு இல்ல சீதாம் வேற யாராவது சொல்லுங்க. ஏன் தயங்குறேன்? சோ சீதாம் எடுத்துக்கணும். சோ சீதாமோட ரூபான்னு என்ன சொன்னேன்? சீதாம் आकारान्तः सीता स्त्रीलिङ्गः सीता शब्दः द्वितीया विभक्ति एकवचनम्.
இத வந்து அதோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வரணும். கர்மணியில போற சமயத்துல என்ன வரணும்? அப்போ சீதாம் will get stained to what? சீதா. சீதா. சீதாம் ஓட பிரதமா விபக்தி ஏகவச்சனம் will be சீதா. அவ்வளவுதானே? ஓகே. Now next step என்னது? We have to form the verb. Verb form பண்றதுக்கு first என்ன எடுக்கணும்? தாத்து எடுக்கணும். ஆமா. தாத்து என்னது இங்க? திருஷ் தாத்து. திருஷ் தாத்து. அதோட என்ன ஆட் பண்ணணும்? திருஷோட வந்து மறந்துட்டேன். எழுதிட்டு நினைச்சேன். என்னோட இது வேற கொடுத்திருக்கேன்னு ஐ ஹவ் given the notes. I have சொன்னேன் எழுதிட்டு இருப்பேன் நினைச்சேன்னா. Okay, திருஷ் தாத்துக்கு எக் should be added. Content will be ya. வைத்தே. You have to வைத்தே. தே வந்து ஆத்மனை பற்றி வரும்போது always karmani prayogathla atmane pati and it has to be the same vachanam of the object. Sita being ekavachanam, so it has to be ekavachanam only. Hence te drish plus yak plus te. Appo enna agum? Drishyate. Sita drishyate. By whom? Rama. அது திருத்தியா விபக்தி என்னது? ராமாவோட ராமேன. ராமோ. ஓகே. சோ அப்போ ஃபுல் சென்டென்ஸ் என்னது சொல்லுங்க? சீதா ராமேன திருஷ்யதே. நாமளே we don't say that. ராமேன சீதா திருஷ்யதே. இது இங்கிலீஷ்ல தமிழ்லயோ மீனிங் சொல்லுங்க. இது கர்மணி பிரயோக. சீதை ராமனால் பார்க்கப்பட்டாள். சீதை ராமனால் சீதா ராமனால் பார்க்கப்பட்டாள். சீதா. Okay. So this is how step by step we have to proceed. If we don't go by the step by step, you will definitely make mistake in the beginning. Later, once we are familiar, we will be able to do it without problem. Okay. Let us take another example. The teacher leads the students. Teacher leads the students. Teacher, we have to take Guru. Students, Chhatra. Okay. Teacher leads the students. Radhika சொல்லுங்க. டீச்சர் வந்து குரு, லீட்ஸ் வந்து நீ தாத்து நயா டெரிவேட்டிவ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து छात्रः छात्रो छात्राः. सो அது வந்து பகுவச்சனம். சோ குரு குரு சொன்னா தப்பு. come along with the proper this guruhu varna. Guruhu will be the prathama vibhakti ekavachanam. சரியா இல்ல? ரொம்ப பயங்கரமா அது இருக்கு போல இருக்கு. குருஹு சாரி சார். சரி பரவாயில்ல. பரவாயில்ல, கஷ்டப்படாதீங்க. சுகந்தினி நீங்க வாங்க லைன்ல. சொல்லுங்க. குரு டெல் மீ இன் சான்ஸ்கிரிட் கர்த்தரியில. குருஹு छात्रा नयते.
நயத்தே எல்லாமே தப்பு தப்பா சொல்றல. நயத்தே எப்படி வரும்? we are doing first in kartari. ஓகே. குருஹு சாத்ரான் நயதி. Chatran nayati. Okay. So Chatran, what is the Rupani? Chatran அகாராந்தக நபும்சலிங்கக. தப்பு தப்பு தப்பு. ஹோம்ஒர்க்லாம் ஒண்ணுமே பண்ணதில்லை நீங்க. சாத்ரான் வர சமயத்துல என்ன ஆகணும்? ராமான் மாதிரிதான் இருக்கு. சகாராந்தக புல்லிங்கா, சாத்திர சப்தா, அப்புறம் சாத்திர சப்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம். பிரதமா விபக்தி பகுவச்சனம் தப்பு. How could it be பிரதமா விபக்தி? Who நயதி? குரு குரு. அப்ப எப்படி சாத்ரான் எப்படி பிரதமா விபக்தி வரும்? ஓகே. It is not okay with me because இவ்வளவு நாள் படிச்சுட்டு நீங்க இப்படி தப்பா சொல்றது somehow it is not palatable to me. After all, I have given so much stuff at this thing, you know. Okay, Chatran will be Dutiya Vibhakti Bahuvachanam. Okay. So now இது கர்மணில மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சாத்ரான வந்து நம்ம வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துக்கு போகணும். இல்ல இது வந்து ஏகவச்சனம். why ஏகவச்சனம்? இல்ல அந்த வச்சனம் மாறவே முடியாது. It has to go in பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி பகுவச்சனத்துல வரணும். அப்ப என்ன வரணும்? சாத்ராக சாத்ராஹா. Okay. Chatraha. And then we are in karmanila we have to make the verb. Okay. Verb. Appo the nayati. So what is the dhatu? Nayati. What is the dhatu? No, don't jump. Go step by step because yes, since it is not clear, that is why I am making you understand. You have yes, to first take the dhatu. Ni dhatu. And then ni dhatu. Apram அதுல வந்து கியா எது ஆட் பண்ணனும். அப்புறம் ஆத்மநேபதியில ஆட் பண்ணனும் சார். நீ தாத்து ஆத்மநேபதியில நீ plus x plus நீ plus x plus என்ன வரணும்? ஏகவச்சனம் வரணுமா, திவச்சனம் வரணுமா, பகுவச்சனம் வரணுமா? இதுல வந்து பகுவச்சனம் வரணும். ஓகே. அப்ப பகுவச்சனம் வரணும்னாக்கா ஆத்மநேபதியில பகு அந்தே ஆட் பண்ணணும். அந்தே ஆட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? நீ plus x plus அந்தே நியந்தே நீயந்தே நீயந்தே சாத்ராஹா நீயந்தே நீயந்தே வரும். அப்ப யார் இது பண்ணா? குரு. அது என்னன்னு? குரு வந்து குரு குரு வந்து குரு 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 குருன குருன குருனா 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 சாத்ராக நியந்தே நியந்தே. நியந்தே மீனிங் English or Tamil? Guru. Guru. The students are led by the teacher. Students are led by the teacher. Okay. See, ஏன் இவ்வளவு தூரம் இந்த சப்தத்துல தடுமாறுறேன்னு எனக்கு இன்னும் புரியல. I have given so enough of a thing. I asked you to practice and I have given the main shabdas in one single page. அந்த ஒரு சிங்கிள் பேஜை வந்து டைரக்டா வச்சுனாக்கா உடனே பார்த்து சொல்லலாம். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு ஆல் ஆஃப் யூ டு மெமரைஸ் அண்ட் தென் கீப் இட். அதை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு தான் இவ்வளெல்லாம் எஃபர்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். See, the thing is, if you take so much time, we are wasting all others that much time. So you have to keep it in mind. நான் அப்புறமா பேசுறேன். And one need to work on that. Without working, அப்புறம் பேசுறேன். ஹலோ
நான் அப்புறம் பேசுறேன். குருனா சாத்ராக பாமா கண்ணன் உங்களோட ஆஃப் பண்ணுங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறது இங்க. யூ மியூட் இட். Okay. So somehow I find things are slipping away. I'm not sure whether because of so many classes were not there, and I don't know. Really, it's so we will try with more this thing. Maybe I'll try to see whether I can give some homework. We will close the class as of now, unless until anybody has got any doubt. We will close the class. And I also wanted to know that next Wednesday, there is a possibility I may be traveling back to Coimbatore, so we can look into whether we can have the class on Tuesday afternoon, same time, 3:30 to 5. That is one. Second, next Saturday is a Diwali Eve day. Whether you all would like to have the class or not, I want the answer for these two. ரெண்டும் ஓகே சார். டியூஸ்டே ஓகே, சனிக்கிழமைக்கும் ஓகே சார். எல்லாருக்கும் ஓகேயா தெரியல. I want everybody to contest. ஓகே சார். இல்ல தீபாவளிக்கு எல்லாம் பிஸியா இருப்பேன்னா சொல்லுங்க. there is no compulsion. I am available, but தீபாவளிக்கு previous day ஏதாவது எல்லாருக்கும் கொஞ்சம் எங்கேஜா இருக்கும்னாக்கா we need not have. I don't want to compel. So already இந்த கிளாஸ்ல 10 பேர் தான் இருக்கா. There were supposed to be 24, of which only 10 are there. 24 of course few people are not coming, but others are also not informed why they are not coming. So all this thing gives me a feeling there is so much of a lethargy on the part of the students. So for me it does not look very encouraging. Anyhow, I will do my best, and it is up to you, all of you, to listen. So whether we will have the class on Tuesday or Wednesday, I will inform you later. By Monday, I will be able to inform you. And since you all concur, we can have it on next Saturday. Or since so many other people are not there, if they all feel that they cannot come, then we can cancel the class on Saturday. Let them all know. Okay? स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ओम शांति शांति शांतिः श्री गुरुभ्यो नमः।